ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 1.2ல் 6வது கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு சதுரம், செவ்வகம், வட்டம், சாய் சதுரம், முக்கோணம் எனில் பின்வரும் எக்ஸின் உட்கணங்களின் உறுப்புகளை பட்டியலிடுக. நம்மளுக்கு இங்கே 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அதோட ஆன்சர் இந்த பிராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத தான் நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 4 சம பக்கங்களை உடைய வடிவங்களின் கணம். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா 4 பக்கம் இருக்கணும், அந்த 4 பக்கமும் சமமாக இருக்கணும். அந்த வடிவம் எதுன்னு கேட்குறாங்க. பாருங்க, சதுரத்துக்கு 4 பக்கம் உண்டு, அந்த 4 பக்கமும் சமமாக தான் இருக்கும். அப்போ இது ஒரு ஆன்சர். இனி செவ்வகத்துக்கு 4 பக்கம் உண்டு, ஆனால் அந்த 4 பக்கமும் சமமாக இருக்காது. எதிர் பக்கங்கள் சமமாக இருக்கும். இதுவும் சமம், இதுவும் சமம். இனி வட்டத்துக்கு பக்கமே கிடையாது. இனிமேல் சாய் சதுரமும் சதுரத்தை மாதிரி தான். 4 பக்கம் இருக்கும், அந்த 4 பக்கமும் சமமாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் சரிஞ்சிருக்கும். அடுத்த முக்கோணத்துக்கு 3 பக்கம். சரிங்களா? அப்போ நம்மளோட ஆன்சர் என்னதான் இருக்கும்? சதுரம், சாய் சதுரம். இந்த ரெண்டுக்கும் தான் 4 பக்கமும் இருக்கும், அந்த 4 பக்கமும் சமமாகவும் இருக்கும். அப்போ ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். இங்கே கொஸ்டினில் கணம் அப்படின்னு கேட்கறதுனால கணத்துக்கான பிராக்கெட்டை போடணும். ஆன்சர் எழுதிக்கலாம். சதுரம், கமா, சாய் சதுரம். இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, இனிமே செகண்ட் சப்டிவிஷன் ஆரங்களை உடைய வடிவங்களின் கணம். இந்த 5 வடிவத்தில் எதுக்கு ஆரம் இருக்கு? வட்டத்துக்கு. ஆரம்னா என்னது? வட்டத்தோட மையத்திலிருந்து அதோட பரிதி வரைக்கும் இடையே உள்ள தொலைவு தான் ஆரம். அப்போ இதோட ஆன்சர் வட்டம். எழுதிடலாம், வட்டம். ஓகே, இனிமேல் தேர்ட் சப்டிவிஷன் உட்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரியாக உடைய வடிவங்களின் கணம். இப்போ உட்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி எப்போ கிடைக்கும்னா 3 பக்கம் இருக்கக்கூடிய வடிவங்களோட கோணத்தை கூட்டினாதான் 180 டிகிரி கிடைக்கும். அப்போ இதில் எதுக்கு 3 பக்கம் இருக்கு? முக்கோணத்துக்கு தான் அதோட கோணங்களை கூட்டினா நம்மளுக்கு 180 டிகிரி கிடைக்கும். அப்ப இதோட ஆன்சர் என்னது? முக்கோணம். ஏன்னா அதுக்கு தான் 3 பக்கம் இருக்கு. அப்ப ஆன்சர் எழுதிக்கலாம், முக்கோணம். ஓகே, இனிமே ஃபோர்த் சப்டிவிஷன் 5 பக்கங்களை உடைய வடிவங்களின் கணம். இப்போ 5 பக்கம் இருக்கக்கூடிய வடிவம் எதுன்னு கேட்குறாங்க. இதுல இருக்கிறதுல எதுக்குமே 5 பக்கம் கிடையாது. அப்ப எப்படி எழுதணும்? வெறும் பிராக்கெட்டை மட்டும் போட்டுருங்க. உள்ள எதுவுமே இல்லாட்டா அது என்னது? வெற்று கணம். இப்படியே எழுதிக்கலாம், அல்லது வெற்று கணம்னு எழுதிக்கலாம். ஓகே, இவ்வளோ இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.